இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் கேப்டன் ஆகிட்டாரு. மஞ்சரியும் அது ஒரு விதத்தில காரணம்னு சொல்லிக்கலாம். அவங்கள பொறுத்தவரைக்கும் பவித்ரா தான் ஜெயிக்கணும்னு நெனச்சாங்களாம். சரி ரஞ்சித் சார் ஜெயிச்சா கூட ஓகே. ஆனா, அவருக்கு இந்த வீட்ல ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கு. அவர் ஒரு சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காரு. பவித்ராக்கு தான் இங்க யாருமே சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல. ஸோ, அதனால எனக்கு பவித்ரா ஜெயிக்கணும் போல தான் இருந்தது. ஆனா, எப்படியோ சரி ட்விஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஒண்ணுமே பண்ண முடியல. சரி அதெல்லாம் விடு. ரஞ்சித் ஓகேவா? அவர் இந்த வீக்ல இருப்பாரா? அவரு ஒரு மாதிரி ஒரு சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காரு. ராணவ் கூட போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரயான் ஒரு விதமான கேம் விளையாடிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான். அவன்கிட்ட நான் சொல்லியும் பார்த்துட்டேன். ஆனா, அதுவுமே நமக்கு நோஸ் கட் குடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். "நீ என்ன கேம் விளையாடிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகே சொல்லிட்டு நீ ஒண்ணு விளையாடிட்டு இருக்க. இந்த கப்பு ஜெயிக்கும்போது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னு சொல்லிட்டு கப்ப குடுத்துட்டு போயிட்டே இருப்பியா?" ஸ்டார்ட்டிங்ல நான் அன்ஷிதா, சுனிதாவும் சொன்ன மாதிரி தான் இவங்களும் இந்த மாரி ஒரு கேம விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல அன்ஷிதா பொறுத்தவரைக்கும் ஒரு கேம் விளையாடினா பாரு. சரி, அவர் ஏஞ்சலா இருக்க சொன்னா டெவிலா இருக்கா. டெவிலா இருந்தா ஏஞ்சலா இருக்க மாரி பிஹேவ் பண்றா. அவள பொறுத்தவரைக்கும் அவளோட உண்மையான முகமே வந்து டெவில் மாதிரி தான். சரி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீட்ல அவ என்ன மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவா. அதுவே உனக்கு தேவையில்லன்னு வச்சுக்கோயேன், உன்னை எந்த விதத்துலயுமே அட்டாக் பண்ணுவா. அதனால தான் அவ கூட என்னால ஃப்ரெண்ட்ஷிப்ப கன்டின்யூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் சொல்றாரு. சாச்சனா சொல்றாங்க. அதுக்கு இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டோட கேம் தானே அவங்க விளையாடிட்டு இருக்கான்னு கேட்டா, அது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கிடையாது. உனக்கு தேவையான இடத்துல, அதாவது நீ ஃப்ரெண்டா இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லாம, உன்ன வந்து அப்போசிட் பண்ணான்னா, அதுதான் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கேமு. உனக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, பிடிக்காதவங்களுக்கு நீ வந்து போட்டு தாக்குற பாரு, அது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கிடையாது. அரங்கன் கேமு. இந்த வீட்ல யாருமே உண்மையா இல்ல. சரி, இந்த கோவா கேங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஓகேவா தான் இருக்கு. கேமுன்னு வரும்போது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இல்ல. ஆனா கேமுக்கு தவிர்த்துட்டு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன், சரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா இந்த வீட்ல அது அவசியமா? உனக்கு ஆப்போசிட்ல இருக்கன எதிர்க்கணும். இப்போ இன்னைக்கு ஒரு கேம் விளையாடுனாங்க பாரு, அதுதான் வந்துட்டு ஒரு மட்டமான கேமுன்னு சொல்ல முடியும். ஏன்னா, உனக்கு ஏஞ்சலா இருக்கும்போது தகுதியே கிடையாது. டெவிலா இருக்கும்போது கூட தகுதியே இல்ல. சரி, என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி இந்த வீக் வந்தார்னா, அவரு கேட்பாருன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, டாஸ்க் விளையாடாம என்ன பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு கேங்கா சுத்திட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ தாக்குனா, நீ ஓகேன்னு சொல்லிட்டு அழற. ஸோ இது என்ன கேம்? அருண் பொறுத்தவரைக்கும் அவன் ஹீரோயிசமா நெனைக்கிறான். விஷாலினி கொன்னான் பார்றான் பாரு, அவனுமே அதே தான் பண்ணான். ஸ்டார் வேணுன்றதுக்கு ஓடி ஓடி போய் எடுத்தான். ஏன் உனக்கு தேவையானவங்களுக்கு அது விட்டு குடுக்க வேண்டியது தானே? அதுக்கு மட்டும் நான் விட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டபுள் கேம் விளையாடிட்டு இருந்தான். தீபக் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஓகே தான். அவர் ஜெயிச்சிருந்தாலும் ஓகே தான் சொல்லிட்டு முத்துக்குமார் சொல்றாரு. ஆனா மத்த 2 பேரு இல்ல இல்ல எனக்கு தீபக் ஜெயிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அருணுமே அப்பப்போ வந்துட்டு ஒரு மாரி நோஸ்கர் குடுத்துக்கிட்டே இருக்காரு. யாருமே இங்க ஏஞ்சல், டெவில் அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கேரக்டர்ல ஏதோ ஒண்ணு பண்ணுற மாரி பண்ணணும். அதுக்கு சாச்சனா சொல்றாங்க, "நீ பொறுத்தவரைக்கும் அண்ணா, நீங்க வந்து கரெக்ட்டாவே விளையாடல இந்த கேம் பொறுத்தவரைக்கும். முத்துக்குமரன மட்டும் தான் தெரிஞ்சீங்க. ஸ்பெஷலா எங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு" சொல்லிட்டு அதுவுமே போட்டு குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ரஞ்சித்த தான் தள்ளி விடணும்னு நெனச்சேன். ஆனா, அவரு ஒரு கட்டத்தில ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாரு. சரி, அதனால தான் தீபக் பக்கம் நான் போய் சாஞ்சேன். ஸோ, அது தானா போய் விழுந்துடுச்சு. அவருமே வெறியோட கொண்டு என்ன அடிச்சாரு. ஏன் பவித்ராவ ஜெயிக்க வைக்கலாம்ல அவர. ஆனா, ரஞ்சித்த வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவருக்காக விளையாடினாரு. கூடவே பார்த்தா அருணுக்கு ஒரே சந்தோஷம். அவரை உள்ள விட்டுக்கிட்டு, ஒரு மாரி கத்திக்கிட்டு, "நீங்க தள்ளுங்க, தள்ளுங்கன்னு" சொல்லிட்டு எல்லாருமே என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. பிக் பாஸ விட்டுட்டு மத்த ஷோலாம் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அதில முட்டை குடிக்கிறது, முட்டைய தலையில ஊத்துறது, அதெல்லாம் ரசிக்கிறோம். இந்த வீட்ல இருக்கிறம்போது கபசுர குடிநீர் அதெல்லாம் நம்ம குடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தானே இந்த ஒரு டாஸ்க்கா தானே விளையாடணும். டெவிலா எங்களுக்கு நடிக்க தெரியாது, எங்களுக்கு இப்படி இருக்க தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கேம் விளையாடினா பாரு, அதுதான் வந்துட்டு மட்டமான கேம்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சீசன்ல பவித்ரா வந்து எப்படியோ 2, 3 தடவ ட்ரை பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவங்களால கேப்டன்சி டாஸ்க்க ஜெயிக்க முடியல. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு பிக் பாஸ் தமிழ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணுங்க.